அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு பகுதிக்குரிய முக்கியமான கணித வினாக்கள் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 22வும் அப்புறம் 32வும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி -1 அதன் திசைவேகத்தை கணக்கிடுக. அதுக்கடுத்தது இது புக் பேக் கொஸ்டின். இது 5 நியூட்டன் மற்றும் 15 நியூட்டன் விசை மதிப்புடைய இரு விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் பொருள் மீது செயல்படுகின்றன. இவைகளின் தொகுபயன் விசை மதிப்பியாது எத்திசையில் அது செயல்படும். இந்த 2 கொஸ்டினை ஃபஸ்ட் லெசனில் நல்லா பார்த்துங்க. செகண்ட் லெசனில் ஒரு பொருளிலிருந்து செல்லும் ஒளிக்கற்றையானது 0.3 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட விரிக்கும் லென்ஸால் குவிக்கப்பட்டு 0.2 மீட்டர் என்ற தொலைவில் பிம்பத்தை ஏற்படுத்துகிறது எனில் பொருளின் தொலைவை கணக்கிடுக. அப்புறம் அடுத்து இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்மில் இருக்குது, பார்த்துங்க. கிட்ட பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டுமே காண இயலும். அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருளை காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குவி லென்ஸின் குவிய தொலைவு என்ன? இதெல்லாம் செகண்ட் லெசனில். அடுத்து ஃபோர்த் லெசனில் 12 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? அடுத்து 10 கூலும் மின்னோட்டத்தை ஒரு மின்சுற்றில் உள்ள 2 புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை 100 J எனில் அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன? அடுத்து 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க. அதுக்கடுத்து இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்மில் இருக்குது. 5 ஓம் 3 ஓம் 2 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடை ஆக்கிகள் 10 வோல்ட் மின்கலத்துடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. தொகுபயன் மின்தடை மற்றும் மின்னோட்டத்தை காண்க. அதுக்கப்புறம் 5 ஓம் மின்தடை கொண்ட மின்சூடேற்றி ஒரு மின்கலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க. அதுக்கப்புறம் ஒரு மின்சுற்றில் பொருத்தப்பட்டுள்ள 100 வாட்ஸ் 200 வாட் மின்விளக்கில் பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்தடையை கணக்கிடு. அடுத்து இது புக் பேக் கொஸ்டின். 3 மின்வோல்ட் மின்னழுத்தம் மற்றும் 600 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் ஒரு டார்ச் விளக்கினால் உருவாகும் மின்திறன், மின்தடை மற்றும் 4 மணி நேரத்தில் நுகரப்படும் மின்னாற்றல் ஆகியவைகளை கணக்கிடு. அதுக்கப்புறம் 7ஆம் பாடத்தில் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. கிராம் மூலக்கூறு நிறையை காண்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த CH4 மீத்தேனின் சதவீத ஏபை கேட்டாங்க. அதெல்லாம் புக் பேக் கொஸ்டின், புக்கு உள்ள எக்ஸாம்பிள் சம்மில் இருக்குது. அடுத்து H2SO4 உள்ள எஸ்ஸின் சதவீத ஏபை காண்க. இது புக் பேக் கொஸ்டின் 14. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிக. அடுத்து கீழ்கண்டவற்றின் நிறையை காண்க. இதுக்கெல்லாம் நீங்கள் அந்த அணு நிறை தெரிஞ்சிருக்கணும். ஹைட்ரஜன், குளோரின், சல்ஃபர், பாஸ்பரஸ்கெலாம். அடுத்து கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத ஏபை காண்க. அதுக்கப்புறம் அந்த Al2SO4 உள்ள ஆக்சிஜனின் சதவீத இயல்பை காண்க. இது கூட அந்த உயர் சிந்தனை வினாக்களில் ஒரு கொஸ்டின் இருக்கும், அதையும் நல்லா பார்த்துங்க ஹையர் ஆர்டர் திங்கிங்கில். அதுக்கடுத்து 9ஆம் பாடத்தில் கண்டிப்பாக அந்த நிறை சதவீதம் வர வாய்ப்பு இருக்குது. 100 கிராம் நீரில் 25 கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அது கரைபொருளின் நிறை சதவீதத்தை காண்க. நிறை சதவீதமும் கனவுல சதவீதத்துலேருந்தும் 2 கொஸ்டின். 35 மில்லிலிட்டர் மெத்தனால் 65 மில்லிலிட்டர் நீருடன் சேர்க்கப்பட்டு ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. கரைசலின் கன அளவு சதவீதத்தை காண்க. அடுத்து இந்த கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின், நிறை சதவீதம் பார்த்துங்க. இது மாதிரி இது புக் பேக் கொஸ்டின், கன அளவு சதவீதம். சரிங்களா? இந்த கணக்கை நீங்கள் போட்டால் தான் கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு அறிவியலில் முழு மதிப்பெண்கள் பெற முடியும். அதனால் கணக்கு வினாக்களை தவிர்க்காமல் போட்டு பார்த்து நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.